நன்றி. வணக்கம். தித்திக்கும் தமிழை போற்றி எமக்கு இத்தளம் தந்த FA தமிழ் டிவிக்கும் அதன் அதிபர் நடாமோகன் அண்ணாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எமது பேச்சாளர் அனைவருக்கும் அத்துடன் உமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று எமது ஒளிரன் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாமுக தொலைக்காட்சியில் நடாமோகன் அண்ணா இம்மாதத்தை மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதமாக அறிவித்திருக்கின்றார். அந்த வகையிலே நாமும் எமது தலைப்பாக இன்று மண்வள கலைகளுக்கு இன்று உயிரூட்டுபவர்கள் பெரியோரே சிறியோரே என்று உங்கள் முன் ஒரு சிறிய வாதத்தை வைத்திருக்கலாம் என்று வந்திருக்கின்றோம். பெரியோரே என்ற அணிக்காக திருமதி கணேசினி, செல்வி சிதுசிகா, செல்வி சினேகா அவர்களும், சிறியோரே என்ற அணிக்காக திரு செல்வராசா, செல்வன் லிசாலன், திரு சதீஷ்குமாரன் அவர்களும் பேச்சாளராக வந்திருக்கின்றார்கள். இன்று இந்த மண்வள கலைகள், அதாவது எங்களுடைய பாரம்பரிய கலைகள், எங்கள் நாட்டில் உள்ள பாரம்பரிய கலைகளை நாங்கள் வெளிநாடுகளில் அல்லது உள்நாட்டிலும் கூட அல்லது புலம்பெயர் நாடுகளிலும் கூட நாங்கள் எவ்வாறு அந்த கலைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை புதுப்பிச்சு அதை நாங்கள் எல்லோருக்கும் படம் போட்டு காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு எவ்வளவோ நிறைய இடங்களில் எல்லாரும் செய்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த இசை, நடனம், நாடகங்கள் எல்லாம் அரங்கேற்றப்பட்டாலும் கூட இன்னும் அந்த முழுமையான சில கலைகள் இன்றைக்கு அழிந்து கொண்டேதான் போகின்றது. அப்படியான கலைகளை இன்றைக்கு நாங்கள் சிறிது இங்கே புலம்பெயர் நாடுகளிலும் இப்பொழுது அதுகள் எல்லாம் வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. என்றாலும் இன்றைக்கு அதன் ஊக்குவிப்பு அது யாரில் தங்கி இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைக்கு ஒரு சிறிய வாதத்தை நாங்கள் எடுத்து செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில நான் அதிகமாக சொல்லாம முதலாவதாக மண்வள கலைகளுக்கு இன்று உயிரூட்டுபவர்கள் பெரியோரே என்ற அணிக்காக முதலாவதாக திருமதி கணேசினி அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் திருமதி கணேசினி. இந்த அவையிலே வீட்டிருக்கின்ற எங்களுடைய பேச்சாளர்களுக்கும் இந்த அரிய வாய்ப்பை எங்களுக்கு தந்து போய் கொண்டிருக்கின்ற திரு நடாமோகன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இதை பார்த்தும் கேட்டும் வசித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய பார்வையாளர்களுக்கும் மிக மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்ட விடையும் இந்த மண்வள கலையை ஊக்குவிக்கின்றவர்கள் பெரியவர்களா சிறியவர்களா? உண்மையிலே பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற வாக்குவாதத்தை விட இதுக்கு உயிரூட்டம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லோரும் என்ற கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. இருந்த போது நாங்கள் தலைப்புக்குள்ளே இன்றைக்கு பெரியவர்களான என்ற அணிக்காக இருக்கின்றேன். இந்த மண்வள கலைகள் என்னும் போது பாரம்பரியங்கள் மாறாமல் அவ்வாறு இந்த மனம் மாறாமல் இருப்பது வரவேற்கத்தக்கது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இருந்த போதும் இன்று புலம்பெயர் தேசங்களில் நாங்கள் எல்லாம் வேரோடைய புடுங்கி நாட்டப்பட்டவர்கள் என்றுதான் சொல்லலாம். அந்த வகையிலேயே இந்த மொழி கலப்புகள், இந்த நவநாகரிகம், அந்த டெக்னாலஜி எப்படியான விஷயங்கள் எங்களுக்குள்ள புகுந்ததால எங்களுக்கு விரும்பாமலோ சில மாற்றங்கள் அதுக்குள்ள வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் இன்றைய கேள்வி என்னவென்றால், சிறியவர்களா பெரியவர்களா உயிரோட்டம் தந்து கொண்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக பெரியவர்களா இருக்க முடியும். என்ற பிள்ளைகள் இந்த ஆடம்பர வாழ்க்கையோ அல்லது இந்த நவநாகரிகத்தை நோக்கிதான் தேடி போய் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் ஏதோ ஒன்றை முயற்சி செய்கின்றார்கள், கண்டுபிடிக்கின்றார்கள், தேடுகின்றார்கள். இருந்த போதும் அந்த மனம் அவ்வாறே இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் அவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்ற போதும் அவர்களை நாங்கள் இழுத்து இதுதான் என்று சொல்லி காட்ட வேண்டிய கடப்பாடு பெரியவர்களுக்கு இருக்கின்றது. மற்றது இன்றைக்கு எங்களுடைய நடுவர் சொன்னது போல புலம்பெயர் நாடுகளிலும் இந்த கலைகளை வளர்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சொல்லுகின்றார். உண்மைதான். இருந்த பொழுதும் எங்களுடைய அது நாங்கள் சொல்லக்கூடிய அளவு இருக்கின்றதா, வளர்ந்து விட்டோமாண்டு கொண்டால் நிச்சயமாக இல்லை. அது நாங்கள் வளர்த்து கொண்டே தினமும் நாங்கள் எவ்வாறு மூச்சையை விட்டு எடுத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதே போலயே தினமும் நாங்கள் அதுக்குரிய பணிகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த வகையில பெரியவர்கள் நிச்சயமாக பங்கு கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் மறந்த கலை, பிள்ளைகளுக்கு தெரியாது விடயங்கள், இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்ப நாங்கள் எங்களை நாடுகள்ல பிறந்து வளர்ந்து அதை பயின்று கலை என்பது தனியொரு
ஒரு பொருளோ அல்லது தனி ஒரு விஷயமாக பார்க்க முடியாது. எங்களுடைய உணர்ச்சிகள் ஓட கலந்த ஒரு விஷயம் தான் இசை. இசை சாதாரணமாக ஒரு 64 கலையில இசை என்று நாங்கள் விருப்பமாக இருந்தால், இசை வந்து எங்கள் உயிரோடு கலந்தொன்றாகத்தான் அது ரசிச்சு அந்த லகை கேட்கலே அது எங்களுடைய மெய் மறக்க செய்யும். நாங்கள் ஏற்கனவே பல தலைப்புகள் எடுத்து கதைத்திருந்த போதும் இந்த இசையோட நாங்கள் எவ்வாறு பின்னி பிணைஞ்சிருக்கிறோம் என்றதை நாங்கள் சொல்லியிருப்போம். அது போலத்தான் இசை மட்டுமல்லாம ஒவ்வொரு கலைகளும் உண்மை நிலையில இருக்கும் தெரிந்திருக்கும் 64 கலைகள். இது வந்து ஆரிய கலைகளுக்கு முற்பட்டதாக எங்களுடைய தமிழர் கலைகள் இருக்கின்றது. இருந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலும் எத்தனையோ கலைகள் வந்து இன்றைக்கு வீரம் செறிந்த கலைகள் மண்ணோடு மண்ணாகவே புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோக்குவர்மம் என்பது வந்து இன்றைக்கு எவ்வாறு இருந்தது என்று சொல்வதற்கு ஒரு தடையுமே இல்லாத அளவுக்கு தமிழ் மக்களாக எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் அந்த நோக்குவர்மம் இன்று எத்தனையோ நாட்டவர்களால் கொண்டு செல்லப்பட்டு அழகாக காட்டப்படுகின்றது. இது நிச்சயமாக எங்களுடைய தமிழர் பண்பாட்டுக்குரிய கலைதான் இந்த நோக்குவர்மம். அது சிலம்பங்கள் அது வெகுவாக அரிதாக கொண்டிருக்கின்றது. இந்தியா போன்ற பல நாடுகள்ல வந்து பாரம்பரியமாக பயிற்றப்பட்டு வந்தாலும் கூட இதை ஏன் இவ்வாறு கடத்துகின்றார்கள் என்றால் பெரியவர்கள் அந்த மனதில் இது அழிந்திடக்கூடாது என்ற பக்குவம் இருக்கிறதாலதான் அவர்கள் இன்றும் தங்கள் உயிரை பிடித்துக் கொண்டிருக்கோமா இந்த கலைகளை இழுத்து இழுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகள் பயின்றால் அவர்கள் அழிந்து விடாமல் பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அழிந்து விடக்கூடாது என்ற பெரிய உயரிய நோக்கு அந்த பெரியவர்களிடம் இருப்பதனால்தான் அதை இன்றைக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 17ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்துல மல்லர் கம்பம் என்று சொல்லி ஒன்று இருந்தார். மல்லர் கம்பம்னா கிட்டத்தட்ட ஒரு போர் கலைகளை கற்றுத்தரக்கூடிய ஒரு உதாரணமாக அது இந்த மன்னர்கள் யுக்திகள் அதில் அடங்கிய ஒரு வர்ணம் ஒரு பயிற்சி ஒன்று. அந்த பயிற்சி வந்து ஒரு கம்பம் மல்லகம் என்று சொன்னா நாங்க உடலை வந்து எந்த வளத்திலையும் வச்சுக்கொண்டு ஒரு கம்பத்தையும் துணையாக கொண்டு எல்லா வகையிலையும் உடல்களை வளர்த்து செய்யக்கூடியது. இன்றைக்கு அருகி போயிட்டு இல்லை என்று சொல்லலாம். அவ்வாறு இருக்க அதை கட்டிக்காக உடைய கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. இருந்த போது நாங்கள் பெரியவர்களாக நாங்கள்லாம் அதை இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். களரி என்ற பெயரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது கூட எங்கள் தமிழர்களுடைய பண்பாடுல இருந்த மிகப்பெரிய அரிய ஒரு கலை. இதை கூட நாங்கள் இது கூடுதலாக இந்த அரசன்மார் வந்து அந்த போர்ல போகைக்குல எவ்வாறு அந்த தந்திரங்கள் போர்கள் தெரிஞ்சால் மட்டும் போற அந்த யுத்திகளை எவ்வாறு கையாளலாம் என்ற ஒரு முறைகளை காட்டக்கூடிய இவ்வாறான ஒரு வீர விஷயங்கள் வந்து அழிந்து விட்டது. எங்களுக்கு தெரியாது, பேரே தெரியாம இவ்வளவு கலைகள் இருக்கின்றது. நாங்கள் அழிந்தவற்றை ஓரளவு மீட்டு பார்ப்போம், இருக்கின்றவற்றை அழியாமல் பாதுகாப்போம். அதை செய்து கொண்டிருக்க வழியில பெரியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அதை யாராலும் மறுக்க முடியாது. என்று சொன்னா இன்றைக்கு இப்ப சிறியவர்கள் நின்று எல்லாம் வந்து டிராப் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த அது கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் கூட அந்த தமிழ் மனம் அதில் இருக்கின்றன என்றால் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. அவ்வாறு அவர்களுடைய சுவைகள் மாறுபட்டு கொண்டு போனாலும் கூட அவர்கள் சுவைகள் மாறுபட்டு புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு அடித்தளம் வந்து சரியாக இருக்க வேண்டும். ஒரு இசை எடுத்துக்கொண்டால் இசையில நாங்க ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க போறோம்னா அதுக்குரிய அத்திவாரம் இருக்கணும். அந்த அத்திவாரத்தை நாங்க போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த எங்களுடைய பெரியவர்களுடைய அத்திவாரம் சரியாக இருக்கின்றபடியால் தான் பிள்ளைகளும் எழுதுகின்றார்கள். ஆகவேதான் இந்த அழியாத பிடிச்சுக்கொண்டு இன்றைக்கு உயிரோட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வழிவிடுகின்றேன். நன்றி. நன்றி சிவகணேசன் அவர்கள் அழகாக தனது அதாவது அழிந்த கலைகள் சிலவற்றை எங்களுக்கு மிகவும் ஆழமாக அதை நினைவு கூர்ந்து கொண்டு போயிட்டார். நான் சிலதெல்லாம் நானே கேள்விப்படவில்லை. உண்மையாகவே அப்படியான ஒரு சில கலைகளை கூட இங்கே நினைவுபடுத்தி அதை பெரியோர்கள் தான் இன்றும் எடுத்து செல்கிறார்கள் சிறியவர்களுக்கு. நானும் நினைக்கின்றேன், உண்மையாக நாங்கள் திருவிழாக்கு போனால் பெரியாக்கள்லாம் அதுல செய்து காட்டுவார்கள். அந்த நேரம் அப்ப நாங்களும் சிறுபிள்ளையாக இருக்கும்போது அதை நாங்க செய்யவில்லை தானே, பெரியாக்கள் தானே அதை பெரிய இப்ப ஒரு காத்தவராயன் கூத்தன்னு சொல்லும் பொழுது நாங்கள் அதை மேடையில அங்க பெரியவர்களும் அதை எங்களுக்கு செய்து காட்டுவார்கள். அப்ப நாங்கள் அதை பார்த்துதான் ரசிச்சிருக்கிறோமே தவிர நாங்கள் அதில் பங்கெடுக்கவில்லை என்பது உண்மைதான். அப்ப அந்த பெரியோர்கள் தான் இன்றைக்கும் அதை கொண்டு செல்வதாக கணேசினி அவர்களும் அதை வலியுறுத்தி கூறியிருக்கிறார். எங்கே பார்ப்போம், இதற்கு சிறியோரே என்ற அணிக்காக திரு செல்வராசா என்னவாறு பதிலளிக்க போகிறார் என்று பார்ப்போம். நிறைய தமிழ் ஸ்கூல் வச்சு தமிழ் ஸ்கூலில் அதிபராக இருந்தவர் எங்கே சிறுவர்களை எப்படி அவர் அதில் ஈடுபடுத்தி அதில் கொண்டு வந்தார் என்பதை எங்களுக்கு அழகாக சொல்லுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம்.
இந்த சந்தர்ப்பத்திலே மண்வள கலைகளை ஞாபகப்படுத்திய எங்கள் பாட்டிக்கு முதல் நன்றி. இந்த மண்வள கலைகள் என்று சொல்லிக்க கலைகள் ஆய கலைகள் 64 என்று சொல்லி படித்திருக்கின்றோம். அந்த 64 கலைகளுமே என்னவென்று எனக்கும் தெரியாது, மற்றவருக்கும் எல்லோருக்கும் தெரியுமோ என்றதும் ஒரு கேள்விக்குறிதான். இதிலும் இப்பொழுது இந்த கலைகளிலே பரதம், மற்றது பாட்டு, இசை, நடனம், நாடகங்கள் அதுகள் தான் இப்பொழுது கூடுதலாக நம்மளிடையே கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே இந்த கலைகளை கடத்துபவர்கள் பெரியவர்களா சிறியவர்களா என்றுதான் இன்றையில் தலையங்கம் என்று நான் வாங்கி கொண்டதற்கிணங்க இந்த கலைகளை கடத்தி செல்பவர்கள் சிறியவர்களே என்ற அணியை பற்றி அணிக்கு வரிசைக்கும்படி என கூறியதற்கிணங்க உண்மையான விஷயமும் அதுதான். ஏனென்றால் சிறியவர்கள் தான் இந்த கலைகளை எடுத்து செல்கின்றார்கள். பெரியவர்கள் இதுக்கு ஊக்குவிப்பு வழங்குகிறார்கள் என்றதுக்கு நான் மறப்பில்லை. ஆனால் அந்த கலை வடிவங்களை வாயால் சொன்னால் காணாது ஒரு நடனமோ பாட்டோ நாடகமோ மற்ற எந்த கலை என்றாலும் சரி அதை பழகி அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வர்கள் சிறியவர்கள் தான். இன்றைக்கு பரதநாட்டியத்தை பொறுத்தவரை கூட பெரியவர்கள் எல்லாம் இப்பொழுது மோடியேறி பரதநாட்டியம் ஆடுவதே இல்லை. எத்தனையோ டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறார்கள், இருந்தால் எழும்ப மாட்டார்கள். அவ்வளவுக்கு அவர்களுடைய உடம்பில வந்துட்டார் என்றால் அவையுடைய அந்த பயிற்சி தன்மை பழக்கம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் 1970 அளவிலே நாங்கள் கொழும்பிலே இருந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர், அதுவும் ஆண் கொண்டு வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் படித்த பல தொழில்நுட்ப கல்லூரியிலே ஒரு நிகழ்ச்சியிலே அந்த பங்கேற்று பற்றிக்கொண்டோம். அந்த ஒரு ஆண் மகன், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயது மதிக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த நடனத்தை மேடையேற்றி காட்டினார். அதே போன்று நடனங்கள் இப்பொழுது காண்பது மிக குறைவு. அதுவும் வெளிநாடுகளில் எங்களுடைய புலம்பெயர்ந்த நாடுகளே துண்டாகவில்லை என்று கூற முடியும். எனவே நான் என்ன சொல்ல வர்றேன், இளையவர்கள் தான் இந்த கலைகளை அடுத்த தலைமைக்கு என்ன கொண்டு செல்கின்றார்கள். இதை விட கிழக்கு மாகாணத்திலேயே இந்த கூடுதலாக இந்த பழைய மண்வள கலை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பழக்கங்கள் இலங்கையிலே சொல்லக்கூடிய கலைகளை இன்றைக்கும் தக்க வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கிழக்கு மாகாணத்தில் உள்ளவர்கள் தான். அவர்கள் அந்த கலை வடிவங்களை இன்றைக்கும் தங்களுடைய பொது நிகழ்ச்சிகளில் கூட அந்த கலை நிகழ்ச்சிகளை, கோலாட்டம், மற்றது கரகம் போன்ற நிகழ்ச்சிகளை இப்பொழுதும் அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அதை பங்கேற்றவர்கள் எல்லாரும் இளைஞர்கள் தான், சிறுவர்கள் தான். எனவே இந்த ஏகமொத்த கருத்தின்படி இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுவர்கள் சிறுவர்கள் தான். பெரியவர்கள் இதை பயிற்சித்தால் கூட, அவர்கள் இதற்கு ஊக்கம் கொடுத்தா கூட அந்த கலையை அடுத்த தலைமைக்கு கொண்டு செல்வதற்காக அந்த கலையை நமக்கு காட்டுபவர்கள் இந்த சிறுவர்கள் கூறி, இன்னும் இந்த சிறுவர்கள் தங்களுடைய எதிர்காலத்திலே இவர்கள் வளர்ந்தவர்களாக வந்த பிறகு கூட அந்த சிறுவர்கள் தாங்கள் கற்ற கல்வியை கற்ற கலைகளை மற்றவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடியதற்கும், இதிலே கூடுதலாக கூறுவதற்கு எனக்கு அடுத்தடுத்த மற்ற ஏனைய கலைகளை பற்றி அளவுக்கு அனுபவங்கள் குறைவு. எனக்கு தெரிந்த கலைகளை பற்றி வைத்து கூறுகையில் எங்கள் சிறுவர்கள் மட்டும்தான் இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு தூக்கி செல்கின்றார்கள், காவி செல்கிறார்கள் என்று கூறி எனது பங்களிப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. உண்மையாகவே இந்த கலைகள் பெரியோர்கள் ஊக்குவித்தாலும் சிறியோர் தான் அதுக்கு உயிரோட்டம் கொடுப்பவர்கள் என்று சிறியோர்கள் தான் என்பதை தனது கருத்து மூலம் ஆணைத்தரமாக வைத்துவிட்டு செல்கின்றார். சிறுவர்களோட நிறைய சிறுவர்களோட பழகிய அனுபவம் நிறைந்தவர்.
சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். இங்கே பார்ப்போம் இதற்கு அவர்கள் மற்றவர்களுடைய பதில் பெரியோரே என்ற அணியிலிருந்து மற்றவருடைய பதில் எப்படி அமையும் என்பது. அதற்காக நான் செல்வி சிதிசிகா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் சிதிசிகா. வணக்கம் சிதிசிகா. அங்கே இருந்து வருவத சில நேரம் அவர்களுடைய இதில் தாமதம் ஏற்படலாம். அதுக்காகத்தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்னு பாக்குறேன். இல்லைண்டா அடுத்தால கூப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அப்படி ஓகே. சிதிசிகாவின் தாமதத்தான் நான் இப்பொழுது செல்வி வந்துட்டேன். வாருங்கள் சிதிசிகா. அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பு வந்து மண்வள கலைகளுக்கு இன்று உயிரூட்டுபவர்கள் பெரியோர்களே. அதாவது ஒரு நாட்டினுடைய பிரதிக்கின்றவைகள் என்று நாங்க ஒரு கலையும் கலாச்சாரமும் தான் ஒரு நாட்டினுடைய சமுதாயத்தை வந்து பிரதிபலிக்கின்ற கருவிகளாக காணப்படுது. அப்ப இந்த இப்படியான இந்த மண்ணின் பெருமைகளை தெரிஞ்ச ஒருவரால தான் இந்த கலைகளை வந்து வளர்க்க முடியும் என்று நான் வந்து ஆணித்தரமாக நம்புகின்றேன். அதாவது இந்த கலைகள் வந்து இன்னத்த எங்களுக்கு காட்டுதுண்டா எங்களோட முன்னோர்களினுடைய நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், சடங்குகள், அவங்களோட வழக்காறுகள், இவைகளை தான் இந்த கலைகள் வந்து எங்களுக்கு காட்டுது. அதாவது வந்து அவங்க பின்பற்றிய முறைகளை வந்து நாங்க ஒவ்வொரு கலைகளூடாக அறிஞ்சு கொள்ளலாம். அந்த கலைகள் மூலமாக வந்து நமது முன்னோர்கள் இப்படிதான் வாழ்க்கை நடத்தியிருக்காங்க என்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு அந்த கலைகள் மூலமாக வந்து இந்த ஒரு அறிவு வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்ப இப்படி இருக்கக்குள்ள வந்து அதுக்கான அந்த விதை, அதாவது போட்டது வந்து பெரியவர்கள் தான். அந்த விதை ஒன்று போட்டதுனாலதான் தற்காலம் வரைக்கும் அது வந்து நிலைச்சி நிற்கக்கூடியதாக இருக்குது. இப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படி என்று சொல்லி இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்ற தற்கால தலைமுறைகள் தான் இந்த கலைகளை வளர்த்திருக்காங்க என்று சொல்றது, வளர்க்கறதுக்கு வந்து கலைகளுக்கு உயிரூட்டுபவர்களாக இருக்கிறாங்க என்றா கொஞ்சம் நகைச்சுவையான விஷயமாகத்தான் இருக்குது. அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்படி தெரியறவங்க இப்படி இந்த கலைகளுக்கு உயிரூட்டுபவர்களாக இருக்கிறாங்க என்றது வந்து ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அதாவது உண்மையில வந்து இந்த கலைகளை வந்து இந்த இளைய தலைமுறைகள், அதாவது இந்த சிறுவர்கள் வந்து வளர்க்கவில்லை. இத பத்தி நான் வந்து, அதாவது இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா குழிய தோண்டி எங்களோட முன்னோர்கள் பாதுகாத்து வச்சிருந்த பெரியோர்கள் உயிரூட்டிய கலைகளை வந்து ஒரேடியா வந்து இவங்க குழிய தோண்டி மூடுறதுக்கு தான் இவங்க வழி சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இத பத்தி நான் நிறைய இடங்கள்ல வந்து கூறணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா இதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு முறையாக கிடைக்கல. இந்த முறை வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அதாவது இப்ப உதாரணமா பார்த்தோம்னா எங்கட திருகோணமலை மண்ணிலேயே அந்த கால பகுதிகள்ல நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள வந்து நவராத்திரி என்று சொல்லி ஒரு விழா ஒன்று நடைபெறும். அப்ப அதுல வந்து 10வது நாள் விஜயதசமி அன்று அந்த எங்கட ஊர் பகுதிகள்ல இருக்கிற அனைத்து கோயில்கள்ல இருந்தும் கும்பம், கரகம், காவடி என்று சொல்லி எடுத்து வருவாங்க. அதை பார்க்கவே அழகா இருக்கும். மேளம், பறையெல்லாம் அரைஞ்சி சும்மா கோலாகலமாக அந்த நிகழ்வு வந்து நடைபெறும். ஆனா தற்போதைய காலகட்டத்துல நான் அப்படியே வளர்ந்து வளர்ந்து வரக்குள்ள வந்து அந்த கலைகள் வந்து மருவி கொண்டு போறது தான் காணக்கூடியதாக இருக்கு கண்கூடா. இப்ப வந்து அதுகளை பார்த்தா வந்து அரிதாகி கொண்டுதான் போகுது. அப்ப நாங்க எல்லாம் எங்களோட சகோதரிகளோட கதைக்கிறது, இப்ப வளர்ந்து வர்ற சமுதாயத்துல வந்து இது இன்னும் இல்லாம மறவி போயிருமோ, எங்களோட கலைகள் வந்து அழிஞ்சு போயிருமோ என்று வந்து நாங்க நிறைய நேரத்துல வந்து கதைச்சிருக்கிறோம். அந்த காலத்தோட நோக்கக்குள்ள வந்து தற்காலத்துல வந்து இந்த காவடி, கரகம் இந்த விஷயங்கள் வந்து குறைவாகத்தான் இருக்குது. அப்ப
இப்படியாண்டி இருக்கக்குள்ள வந்து இந்த இளைய தலைமுறைகள் சிறியவர்கள் வந்து கலைகளுக்கு உயிரூட்டுகின்றார்களா அதை வந்து நம்ப முடியாமத்தான் இருக்குது. இவங்க வந்து கலைகளுக்கு உயிரூட்ட இல்ல. இப்ப கலைகள் என்று சொன்னா நாங்க உடனே என்னத்தை பாக்குறோம், பரதநாட்டியத்தையும் இசையையும் தான் கலை என்று நோக்குறோம். ஆனா இது மட்டும் இல்ல உண்மையான கலை. தமிழரினுடைய பாரம்பரியத்தை சொல்ற கலைகள் என்றா அது 64 கலைகள் இருக்குது. அப்ப எங்களுக்கு வந்து தற்கால சமுதாயத்தினருக்கு வந்து 64 கலைகளும் எது எதுன்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பரதநாட்டியம், இசைக்கலை. நாங்க கலைய எங்கட கலைய வந்து நாங்க வளர்க்கிறோம். மண்ணுண்ட கலைய வந்து நாங்க வளர்க்க செய்யறோம்னு தான் இவங்க நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அது கண்மூடித்தனமா அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது இந்த நடனமும் இசையும் ஏன் தற்காலம் வரைக்கும் நிலைச்சு இருக்குதுண்டா, எங்கட சமுதாயத்துல மக்களோட நம்பிக்கையிலேயே அது ஊறிட்டு என்னண்டா, இதுதான் நல்ல கலை. ஏனண்டா பணக்கார கலைகள் எல்லாரும் மதிப்பா பாக்குறாங்க. பரதநாட்டிய கிளாஸுக்கு மகள் அனுப்புறாங்க. இதுதான் அது ஒரு என்ன காரணத்துக்காக அவங்க வந்து அப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா பெரியவர்கள் தான் என்ன செய்யறாங்க, தற்காலத்திலையும் வாழ்கின்ற பெரியவர்கள் எங்கட மண்ணிட்ட கலை அழிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகளை வந்து இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி சிலம்பாட்டம் இருக்குது, சிலம்பாட்டம் இப்படிதான் ஆடுறது, உரியடிக்கிறது இப்படித்தான், பறையண்டா அடிக்கிற சத்தத்திலேயே எங்களுக்குள்ள வந்து அந்த மெய் சிலிர்க்கணும், இப்படித்தான் பறை அடிக்கிறதுன்னு தெரியணும். ஆனா தற்கால சமுதாயத்தினர் வந்து யோசிக்கிறாங்க, ஏன் நாங்க இதுகளெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் ஒரு மாதிரி அவங்க கேவலமா நினைக்கிறாங்க. இப்ப கரகாட்டம் எல்லாம் ஆடக்குள்ள வந்து அதெல்லாம் அதுக்குள்ள வந்து கரகாட்டம் தூக்குறதே வந்து அவங்க ஒரு வேடிக்கை நடனம் நிகழ்ச்சி அப்படிதான் பாக்குறாங்களே தவிர, இப்படி நினைக்கிறவங்க வந்து இந்த மண்வள கலைகளை பாதுகாப்பாங்க, இவங்க மண்வள கலைகளுக்கு மேலும் மேலும் உயிரூட்டி அடுத்த சமுதாயத்தினருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஆகவே இந்த மண்வள கலைகளுக்கு உயிரூட்டுபவர்கள் பெரியோர்கள் தான் என்று எனது தரப்பு கருத்தை வந்து நான் முன்வைக்கின்றேன். நன்றி சிர்சிகா அவர்கள். தனது கருத்தில் ஆழமாக சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். சில குறிப்பிட்ட கலைகளை மட்டும்தான் சிறியோர்கள் பின்பற்றுகிறார்கள். நிறைய கலைகளை அவர்கள் மறந்து விட்டார்கள். அந்த அப்படியான கலைகள் எல்லாம் வெளியில் கொண்டு வரவில்லை. உண்மையாகவே சில கலைகளை அவர்கள் அதை கற்கும் போது அது ஒரு அது கீழ்த்தரமாகத்தான் அதை பார்க்கிறார்களே தவிர ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல வைத்து எல்லாமே ஒரு கலைகள் 64 கலைகளும் ஒரே கலைகள் என்பதை அவர்கள் உற்று நோக்க மறந்து விட்டார்கள். அப்ப பெரியவர்கள் தான் இன்றும் அந்த பழைய மறந்த கலைகள் எல்லாத்தையும் அதுக்கு உயிரூட்டம் கொடுப்பவர்கள் பெரியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை அவர் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். இங்கே பார்ப்போம், இதற்கான பதில் செல்வன் லிசாலனிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன். பாருங்கள் லிசாலன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கும் எனது முதல் கல்வி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பான மண்வள கலைகளுக்கு இன்று உயிரூட்டுபவர்கள் சிறியவர்களா பெரியவர்களா, அந்த வகையிலே எனக்கு கிடைத்த தலைப்பு வந்து மண்வள கலைகளுக்கு இன்று உயிரூட்டுபவர்கள் சிறியாரே. ஆம், உண்மைதான். அதாவது மண்வள கலைகள் என்பது நம் முன்னோர்கள் கடுமையான உழைப்பால் உருவாக்கிய ஒரு பொக்கிஷமாகும். மண் பண்பாட்டு அடையாளங்களாக, வாழ்வியல் கலையாக, அழிவில்லா வளமாக இவை நம்மோடு இன்றும் பயணித்துக் கொண்டு உள்ளன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் பண்பாட்டு மரபுகள் மறைய கட்டாயமான சூழல் உருவாகிவிட்டது. இது அனைவரும் அறிந்த விடயம். அத்தகைய நிலையிலே இந்த மண்வள கலைகளுக்கு வந்து இன்னும் அது உயிரூட்டம் கொடுத்து இன்றும் அதை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது வந்து சிறியவர்கள் தான், அதாவது இளைஞர்கள் தான் அதை மேற்கொள்கின்றனர். இதுல என்னன்னு சொல்ல போனா, மண்வள கலைகள்ல வந்து நிறைய விஷயம் இருக்குது. பீளி உருவாக்கம், மண்ணில் உருவாக்கும் சிற்ப கலைகள், கிணறு வெட்டுதல், மண் பானைகள் தயாரித்தல் போன்றவை முக்கியமானவை. அது மட்டும் இல்லாம நிறைய கலைகளும் இதை விட நிறைய கலைகளும் இருக்குது. அதையும் தாண்டி இவை வந்து கடந்த காலத்தில் பெரியோரின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தன. ஆனால் இன்றைக்கு வந்து தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கின்ற இந்த நிலையில் இதை வந்து இளைய தலைமுறை வந்து ஒரு புத்தாக்கத்துடன், அதாவது அதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்து அதை டெவலப் பண்ணி அதுக்கு வந்து ஒரு தனித்துவமான வடிவங்களை காட்டி அதை முன்னெடுத்து சென்று வருகின்றனர். இதுதான் உண்மை. மண்ணின் கலைகளை பாதுகாக்க
இப்பத்தைய இளைஞர்கள் வந்து செய்யற சாதனைகள் வந்து உண்மையிலேயே ஒரு எண்ணற்றவை. அதாவது வலைத்தளம், இன்டர்நெட், அதை விட நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்ஸ் இருக்குது, நிறைய கண்காட்சிகள் இருக்குது. இந்த வகையான வளங்கள் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர்கள் அந்த மண்வள கலைகளை வந்து உலகுக்கு பரப்பி வருகின்றனர். எப்பவுமே வந்து இந்த வளர்ந்து வர்ற சமூகத்துல வந்து ஒரு அப்டேட் இருக்குன்றது உண்மையான விஷயம். இப்ப பழைய விஷயங்களை வந்து பழைய மாதிரியே வச்சிருந்தா அது ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு புது வடிவமா மாத்தி இப்பத்தைய காலகட்டத்துல அதை நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை நாங்கள் வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணாதான் அது வந்து ஒரு புத்துயிர் பெறும், எல்லாற்ற பக்கமும் அந்த கவனம் ஈர்க்கும். அதை வந்து இன்றைக்கு எடுத்து செல்றது வந்து இந்த கால தலைமுறை தான், சிறியாரே தான். இதை விட பல்வேறு கலைஞர்கள் வந்து மண்வள கலைகள்ல வந்து புது பரிசோதனைகளை செஞ்சு கொண்டும் வருகிறோம். இன்னும் சிலர் வந்து பானை பொருட்களில் அழகிய ஓவியங்களை வரைஞ்சி அதை வந்து நிறைய இன்ஸ்டாகிராம், நிறைய ட்விட்டர் போன்ற தங்களுடைய பக்கங்கள்ல வந்து அவர்களுடைய புத்தாக்க கலைகளை வந்து அவையில் அதுல வந்து போஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு நிறைய மார்க்கெட் இப்ப இருக்குது, அதுக்கு நிறைய டிமாண்ட் இப்ப இருக்குது. பழைய விஷயத்த வந்து புதுசா நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணைக்குள்ள வந்து அதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் வந்து பழசை விட இப்பத்த காலகட்டத்துல தான் அது இன்னும் எழுந்து கொண்டிருக்குது. அதுக்குண்டான கேள்விகள் வந்து இப்பதான் இன்னும் அதிகமாகி கொண்டு இருக்குது. மற்றது இன்றைய காலகட்டத்துல வந்து இன்றைய இளைஞர்கள் உண்மையிலேயே சுற்றுச்சூழலை பற்றி அதிகமா யோசிக்கிறோம், அதுதான் உண்மை. இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து முற்று முழுதா வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி அதை விரும்புறதே வந்து இப்பதைய கால இளைஞர்கள் தான். மண் பொருட்களை அதிகம் நிறைய பேர் ஆர்கானிக் சார்ந்த விஷயங்களை வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இப்ப அதை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறது. ஆர்கானிக் சார்ந்த விஷயங்களை தேடி நிறைய இளைஞர்கள் முன்னெடுத்து செல்லினோம். ஆகவே இன்றைய காலகட்டத்துல இந்த மண்வள கலைகளை வந்து பாதுகாத்து அதை முன்னெடுத்து செல்றதுக்கு மிகவும் உறுதுணையாகவும் ஒரு வலிமையையும் கொண்டு செல்றது வந்து எங்கட இப்பத்தே இன்றைய காலகட்ட இளைஞர்கள் தான் என்பதை நான் ஆணித்தனமாக வச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லிசாலன் அவர்களே. உண்மையாகவே அவர் சிறியவர்கள் தான் ஒரு புதிய வடிவத்திலே அதை உருவாக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு தங்களோட சமூக வலைத்தளங்கள் ஊடாக எடுத்துக்கொண்டு போறவர்கள் எல்லாம் சிறியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கார். புதிய வடிவமாக அதை இதற்கு ஒரு கவன ஈர்ப்பு, அதாவது அந்த பக்கங்கள்ல போடும்போது அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்கிறார். அதனால அதுக்கு உயிரூட்டம் கொடுப்பவர்கள் சிறியவர்களாகத்தான் இருக்கிறார்கள், எல்லோருக்கும் பரவி கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி அவர் தனது கருத்தை வைத்திருக்கின்றார். எங்கே பார்ப்போம். இதற்கு பெரியோர் என்ற அணிக்காக செல்வி சினேகா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மண்வள கலைகளுக்கு இன்று உயிரூட்டுபவர்கள் பெரியார்கள் என்ற தலைப்புல நான் இன்னைக்கு வாதிக்க வந்திருக்கிறேன். மண்வளக்கலை என்றது பொதுவா பார்த்தோம்னு சொன்னா பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறையையும் பிரதிபலிக்கிற ஒரு விஷயம். இந்த கலைகளை பராமரித்து பயிற்றுவித்து மறந்து போகாமல் இன்று வரைக்கும் மறைத்து போகாமல் இருக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது யாருன்னு சொன்னா அது உண்மையிலேயே பெரியவர்கள் தான் சொல்ல வேணும். அதாவது இந்த மண்வள கலைகள் எப்படி உருவாக்கம் பெற்றுச்சுன்னு சொன்னா மனிதன் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு ஒரு தொழிலை செய்ய தொடங்கினான். அந்த அடிப்படை தொழிலை என்ன செய்யறது, அடிப்படை தொழிலை கலையோட ஒப்பீடு செய்து அதுல இருந்து கைவினை திறன்கள் உருவாகி அதுல இருந்து அப்படியே கலைப்படைப்பாக்கங்கள் உருவாக்க பெற்றுச்சுன்னு தான் நாங்க சொல்ல வேண்டும். மனித வாழ்க்கை நிலைத்தலில் இருந்தே கலைகள் தோன்றிட்டு அதுக்கு காரணம் நான் இப்ப சொன்னதுதான். அதாவது அடிப்படை தொழில கலைகளோட ஒப்பீடு செஞ்சு அதை அப்படியே கடைசியா கலைப்படைப்பாக்கம் என்ற ஒரு விஷயம் உருவாக்கிட்டு இத அறிந்திருந்த அந்த நுட்பம், இந்த நுட்பங்களை அறிந்து வச்சிருந்த பெரியார்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா இந்த கலைகளை மேலும் மேலும் மெருகூட்டி வந்திருக்காங்க. இதுக்கு தக்க எடுத்துக்காட்டுகள் தான் பார்த்தோம்னு சொன்னா கலைக்கூடங்கள், குருகுலம் போன்றன இருக்குது. அதெல்லாம் என்னது பண்டைய காலத்துல இருக்குன்னு உடனே இந்த எதிர்த்தரப்புவாதிகள் சொல்ல முன்வருவாங்க. அப்படின்னு சொன்னா இன்றைய காலகட்டத்துல இருக்கிற அகாடமிகள் இதை நாங்க இன்றைய காலகட்டத்துல எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அகாடமியோட ஒரு டீச்சராவோ இல்லைண்டா ஒரு 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 வழிநடத்துறரா யார் இருக்கிறாங்க? பெரியவர்கள் தான் இருக்கிறாங்க. அதாவது நாங்க இப்படி பார்ப்போமே, ஒரு ஆக்கள் இருக்கிறாங்க பசிக்காக உணவை உட்கொள்றாங்க, இன்னொரு ஆக்கள் இருக்கிறாங்க விருப்பத்துக்காக உணவை உட்கொள்றாக்கள் இருக்காங்க.
பசிச்சு ஒருத்தர் வந்து உணவை எடுத்துக்கொள்றாருன்னு சொன்னா அந்த உணவினுடைய தேவை, அதாவது பயனை வந்து அவன் அடைஞ்சு கொள்வான். விருப்பத்துக்காக எடுத்தவன் என்ன செய்வான், அதை வந்து விமர்சனம் செய்வான். அதே மாதிரிதான் கலைகள் பண்டைய காலத்துல இருந்து இன்றைய காலம் மட்டும் அந்த கலை அழிஞ்சு போகக்கூடாது என்ற அடிப்படை தொழிலே அந்த கலைதான் என்று சொல்லி உருகி இருக்கிறது யாரு, பெரியவர்கள் தான். அந்த பெரியவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கலையை வந்து தங்களோட ஜீவனோபாயமா கொண்டிருக்கிறதால அதை வந்து அவங்க அழிஞ்சு போனா தங்களோட ஜீவனோபாயம் இல்லாம போயிருமே, அந்த கலையை நம்பி இருக்கிற ஒரு சாரர் இனமே இல்லாம போயிருமேன்னு சொல்லி பயத்திலேயே என்ன செய்யறாங்க, அந்த கலையை வளர்க்குறாங்க. ஆனா அந்த உணவை என்ன செய்யறான், விருப்பத்துக்கு எடுத்துக்கொள்ற மாதிரி தான் கலையை வந்து என்ன செய்யற, விருப்பத்துக்காக தங்களுடைய பொழுதுபோக்குக்காக, அதாவது நிரந்தர தொழில் அது இல்ல, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தொழில் இருக்கு, நாங்க பொழுதுபோக்கா இந்த கலையை, எங்களுக்கு இந்த கலை பிடிச்சிருக்குது, நாங்க இதை வந்து படிச்சு வச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யறது, ஒரு அசிஸ்டனா அந்த கலையை வந்து யூஸ் பண்றாங்க இருக்காங்க தானே. அதாவது இந்த உணவை விருப்பத்துக்கு சாப்பிட்டு விமர்சிக்கிறவங்க இருக்காங்க தானே. அப்படிதான் இன்றைய காலகட்ட சிறியவர்கள் பெரும்பாலும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாங்க எங்களோட கலைகளை அழிய விட மாட்டோம்னு சொல்லி புதுமையை புகுத்துறோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கலைய வந்து இந்த காலகட்டத்துல வேற ஒரு மாதிரி எடுத்து சொல்றாங்க. இப்போ உதாரணமா நாங்க எடுத்துக்கொள்வோமே, இப்போ பரதநாட்டியத்தை எடுத்தோம்னு சொன்னா, பரதநாட்டியமும் ஒரு தெருக்கூத்தையோ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதனுடைய உடைப்பாவனை, அதனுடைய நடைப்பாவனை, இது எல்லாத்தையுமே தவிர்த்து இன்றைய காலத்துல நாங்க எல்லாருமே என்னத்தை எதிர்பார்க்கிறோம், ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைக்கள வேணும்னு சொல்லி அதனுடைய பாணி, அதனுடைய போக்கு, இது எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்யறாங்க, நாங்க கலையை இன்றைய கால சமுதாயத்தினரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், அதனால எங்களுக்கு இன்றைய காலகட்டத்தினருடைய அந்த அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா போய் ரீச் ஆகணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கலையை நாங்க நாங்க புதிய வடிவம் கொடுக்குறோம், அதுக்கு இன்னொரு பரிணாமம் கொடுக்க போறோம்னு சொல்லி முற்றுமுழுதாக இந்த கலைகளை எல்லாம் அவங்க வந்து படைப்பாக்கம் செய்யணுன்ற பேர்ல வேற ஒரு வடிவத்தை உருவாக்குறாங்க. உண்மைக்குமே எல்லாராலையுமே கலைக்கு வந்து உருவம் கொடுக்க முடியும். ஆனா உயிர்ன்றது கலையினுடைய பண்பு, வடிவம், நிறம் இதெல்லாம் மாறாம அந்த கலையை வந்து எடுத்து செல்றதுதான். அது வந்து பெரியார்களால மட்டும்தான் முடியும். இப்ப நீங்க வந்து சொல்லலாம், அந்த இதுக்கு முன்னால கதைச்ச அண்ணா சொன்னேன், பிளாஸ்டிக் பாவனையில இருந்து இன்றைய கால இளைஞர்கள் வந்து பிளாஸ்டிக் பாவனை விரும்புறது இல்லையா, அதனால இயற்கையான முறையில வந்து அவங்க உற்பத்தி செய்யற பொருட்களை விரும்புறாங்களாம். அப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழிகாட்டினது யாரு, எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரியார் தானே. எங்களுக்கு முதல் இருந்த மூத்தார் வழிகாட்டினபடியா தான் நாங்க அதை செய்யறோம். அப்ப இன்றைய காலகட்டத்துல இதுல இருந்தே நாங்க விளங்கி கொள்ளலாம், இன்றைய காலகட்டத்திலையும் சரி, இன்னும் எத்தனை காலகட்டம் போனாலும் சரி, மண்வள கலைகளுக்கு உயிரூட்டுபவர்கள் பெரியார்கள் தான். இப்ப உதாரணமா சொல்லுவோமே, இப்ப வைன் எடுத்தோம்னு சொன்னா, வைன்ல வந்து நாள்பட்ட வைன் தான் எங்களுக்கு வந்து விலை அதிகம், மதிப்பு கூட, அந்த வைனுக்கு தான் மதிப்பு கூட. இப்ப தங்கத்தை எடுத்தோம்னு சொன்னா மூத்த பொண்ணுக்கு தான் மதிப்பு கூட. அதே மாதிரி அந்த முதிரை மரத்தை எடுத்தோம்னு சொன்னா, முதிரையில செய்யற தலைப்பாலங்க எடுத்தோம்னு சொன்னா வயசு கூடின முதிரை மரத்துக்கு தான் மதிப்பு கூட. அதே மாதிரி தான் இந்த கலைகளை வளர்க்கறதுலயுமே இன்றைய காலகட்டத்திலையும் சரி, எப்பயுமே பெரியார்களுக்கு தான் முக்கிய பங்கு இருக்கு. இதனாலேயே நான் சொல்றேன், மண்வள கலைகளுக்கு இன்று உயிரூட்டுபவர்கள் பெரியார்களே என்று கூறி என் திறப்பு வாய்ப்பினை நிறைவு செய்கிறேன். நன்றி சினேகா அவர்கள். உண்மையாகவே கலைகளுக்கு புதிய வடிவம் கொடுக்கிறோம் என்ற பெயரிலேயே அந்த கலைகளை அவர்கள் மழுங்கடிக்கிறார்கள், பழைய பாரம்பரிய கலைகளை மழுங்கடிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்துட்டு போயிருக்கின்றார். உண்மைதான். சில நேரம் பார்க்கும் பொழுது அந்த காலத்தில எல்லாம், ஒரு காலத்துல உண்மையா எல்லா நாடுகள்லயும் பூத்து அதை அந்த அதுகள்தான் ஒரு வலிமை வாய்ந்த ஊடகங்களாக, ஒரு பொழுதுபோக்காகவே அமைஞ்சது உண்மையாகவே. ஆனா இந்த தொலைக்காட்சி இந்த இதுகள் எல்லாம் வந்தா போலதான் அந்த இதுகளின் தன்மையில் வந்து குறைந்து கொண்டு வந்தன்னு சொல்லலாம். இந்த கூத்துக்கள் இதுகள் எல்லாம் குறைந்து வந்தது காரணமே தொலைக்காட்சியில வேற நிகழ்ச்சிகள் வந்த உடனே இதுகள் எல்லாத்தையும் மறந்து அழிவுக்கு கொண்டு போயாச்சுன்னு சொல்லலாம். ஆனா உண்மையாகவே தனது கருத்தில் வலுவாக நின்று விட்டு போயிருக்கின்ற சினேகா அவர்கள். இங்கே பாப்போம், இதற்கு சிறியோரே என்ற அணிக்காக திரு சதீஷ்குமாரன் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்று பாருங்கள். சதீஷ்குமார். பச்சிகளாம் இங்கே பறவைகளாம் அம்மா பறவைகளாம், பச்சிகளாம் அம்மா பறவைகளாம். நல்ல ஒரு பாடல் உண்டு. இந்த பாடல் நான் கேட்கிறேன். அந்த பாடலை கேட்கும் பொழுது உண்மையாக ஒரு பழைய எங்களுடைய தாலாட்டு இசை அப்படியே கடத்தப்பட்ட ஒரு உணர்வை நான் பெற்றுக்கொண்டேன். ஓகே, இந்த நல்ல நேரத்துக்காக
நான் இந்த இடத்துல கொடுத்த இந்த கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எதிரும் புதிரும் 49வது பாகத்துக்கு என்னை அழைக்க இந்த கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தளத்தை யார் மூலம் கொண்டு செல்லும் தமிழ் டிவிக்கும் அது நடத்தினரான அண்ணா நடமுவன் அண்ணாவுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது வாழ்வாட்டத்துக்குள் நான் நுழைகிறேன். உண்மையாக நல்ல ஒரு அருமையான ஒரு தலையங்கம், நல்ல தலையங்கம், எல்லாரும் போற்றின ஒரு தலையங்கம், நல்ல தலையங்கம். இப்படி தலையங்கம் யார் எடுத்து கொடுக்கிறார்கள் என்று கேட்கிற அளவுக்கு தலையங்கம் நல்லதாக அமைய பெற்றது. நன்றி. உண்மையாக இந்த பாட்டு நான் இப்ப நீங்க பாப்பீங்கன்னா தெரியும், பாடல் ஒன்றுதான் எங்களோட கலைகளை இந்த நகர்த்துகின்றது அன்று இல்லை. சினேகா அவர்கள் கூறினார்கள் கலைகள் பரிணாமம் அடைந்து மாறுகின்றது என்று. உண்மையாக இந்த கால ஓட்டத்துல ஓடுகிற நீரோடு நாங்கள் ஒத்து நிற்கணும். ஆலமரம் மேல நின்றுமா இருந்தால் அந்த ஆலமரம் அழிந்து சாய்ந்து விடும். ஞான புல் மேல் நின்றால்தான் நாங்கள் இந்த கலைகளை அது வாழ்வது போல கொண்டு செல்லலாம் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு. உண்மையாக இந்த காலத்துல கலைகளை யார் கொண்டு செல்கிறார்கள்? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யோகாசனம். யோகாசனம் என்றது ஒரு கலை. ஆய கலைகள் 64 அது ஒரு கலை. சேர்ந்து பாடல்களையும் பாடுகிறார்கள். அந்த யோகாசனம் செய்யும் பொழுது அந்த யோகாசனத்துக்கு ஏற்ற மாதிரியே அவர் தங்களுடைய உடல் அசைவுகளை எடுத்து அந்த கலைகளை ஏதோ ஒரு வடிவத்துல இப்போ உயிரூட்டு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உண்மையாக அது போற்றத்தக்க விஷயம்தான். பெரியவர்கள் எங்க கலையில ஊக்கம் கொடுக்கிறார்கள்? பெரியவர்கள் ஒருத்தர் கலைக்கு ஊக்கம் கொடுக்கவே இல்லை. டிவியை போட்டு டிவிக்கு முன்னால் இருந்து நாடகங்களையும் படங்களையும் பார்க்கிறது தான் பெரியவர்கள் தொழிலாக இருக்கிறது ஒழிய இந்த காலத்துல கலை அம்சங்களுக்கு புதிய புதிய படைப்புகளை உருவாக்குபவர்கள் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் தான் இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு செல்கிறார்கள் என்று கூற வருகிறேன். உண்மையாக நீங்க பாத்துறீங்களா தெரியும், அலங்கார கலை. அலங்கார கலைன்றது ஒரு கலை. இன்றைய பாருங்க, அலங்கார கலையில் எங்கள் சிறு பிள்ளைகள் தங்களை அலங்கரிக்கிற விதத்தை பாருங்கள். அவர்கள் தங்களுடைய அழகாக அலங்கரித்து அந்த அலங்காரம் மூலம் தங்களோட கலைகளை அடுத்த ஒரு தலைமுறைக்கு கடத்தி கொண்டு செல்லுகிறார்கள். பெரியவர்கள் எங்கே அலங்கரிக்கிறார்கள்? பெரியவர்களை ரோட்ல போனா பார்க்க முடியுமா? தலைவிரி மூலமாக போவார்கள். சின்னவர்கள் போகும்பொழுது பாருங்கள் என்ன அழகாக அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி புதுகத்துல அலங்கார கலையை எப்படி தாங்கள் கற்கொள்றோம் என்றதை அதை அழகாக பார்த்து கலையாக பார்த்தால் அது கலையாகத்தான் இருக்கும். இன்றைய இயல் இசை நாடகமும் ஒரு கழகம். பாருங்க, புதிய புதிய இசைகளை ரகுமான் அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து எங்களுக்கு எங்கள் மனதுக்கு இனிமையாகவும் நன்மையாக மனசுக்கு சந்தோஷமாகவும் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டுதான் செல்லுகிறார்கள். உண்மையாக நடத்தி கொண்டு செல்வர்கள் எல்லாம் இளைஞர்களே தான். இளைஞர்கள் அனிருத்த பாருங்கள், அனிருத்த இசையை பாருங்கள், எத்தனையோ புதிய புதிய இசைகளை கண்டுபிடித்து அந்த இசை அழிந்து போகாமல், அந்த பாரம்பரிய கலைகள் அழிந்து போகாமல் கொண்டு செல்கிறார்கள். ஆனா பெற்றோர்கள் என்னத்தை கொண்டு செல்கிறார்? ஒரே கலையை கொண்டு செல்கிறார், சமையல் கலையை மாத்திரம் கொண்டு செல்லுகிறார்கள். ஆனா அதிலேயும் இப்ப சிறியவர்கள் அந்த கலையை கற்றுக்கொண்டு விட்டார்கள். புதிய புதிய சாப்பாடு செய்கிறதிலேயும், புதிய புதிய அனுபவங்கள் மூலம் புதிய புதிய உணவுகள் செய்கிறதிலேயும் அந்த கலையையும் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற விதமாக, இந்த நாட்டுக்கு ஏற்ற விதமாக அந்த கலையையும் அவர் கற்றுக்கொண்டு செல்லுகிறார்கள். உண்மையாக இளைஞர்கள் தான் இன்றைக்கு பாப்பமா இருந்தால் ஒவ்வொரு கலைகளையும் அடுத்த சமுதாயத்துக்கு கடத்தி செல்லுகிறார்கள். யுத்தங்களை பாருங்க, யுத்தத்துல எங்க வயது மூணாக்கள் போய் பங்கு பெற்றீங்களா? மல்யுத்தம் ஒரு கலை. அந்த கலை ஒரு யுத்தம் என்று வரைக்கும் இளைஞர்கள் யாருக்கு அந்த யுத்தத்துல போய் அந்த கலையை எடுத்து செல்லுகிறார்கள்? இளைஞர்கள் தான், பெரியவர்களே இல்லை. அழகாக பேசுதல் இனிமையான ஒரு பேச்சு, அதுவும் ஒரு கலை தான். 64 கலையில் அதுவும் ஒரு கலை தான், இனிமையாக பேசுதல். இன்று பெரியவர்கள் எங்கே இனிமையாக வாய் அப்படித்தான் பேசுறார். அது நாயை கூட வடிவாக பேசும். ஆனால் சிறியவர்களை பாருங்கள், அன்பா இப்பொழுது உள்ள பிள்ளைகள் அண்ணா என்று சொன்னால் அதுக்கு அடுத்த கதைக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பா என்று சொன்னா அடுத்த முந்தி என்றால் அப்படி இருக்குமா? இல்லவே இல்லை. உண்மையா ஒவ்வொரு கலைகளை அதாவது ஒவ்வொரு இனிமையாக பேசுதல், அதாவது உண்மையாக இருத்தல் என்ற ஒவ்வொரு கலைகளையும் எடுத்து அடுத்த சந்ததியை கடத்தி செல்பவர்கள் இளைஞர்கள் தான்.
அதான் தந்திரங்கள் சொன்ன பிறகு ராஜதந்திரங்கள் உண்மையாக பெரியவர்கள் அதுல ஜெயித்தார்களோ இல்லையோ தெரியாது. இப்பொழுது சின்ன பிள்ளைகளுக்கு அந்த தந்திரங்கள், அதாவது ராஜதந்திரங்கள் அதிகமா இருக்குது. ஒரு அப்பா அம்மா இப்படி பேக்காட்டாமணும் என்ற தந்திரம், அதாவது நம்பிக்கை துரோகங்கள் செய்கிற அந்த கலைகளை கற்றுக்கொள்கிறார்கள். அதுவும் ஒரு வகை கலைதான். 64 வகையில ஒரு கலை ராஜதந்திரம். ஆனா அவர்கள் யார் ராஜதந்திரமா ஒரு போர்ல போய் சந்திரன் செய்து யுத்தம் செய்யாவிட்டாலும் ஒரு அப்பா அம்மா எப்படி பேக்காட்ட வேணும்ன்றதையும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதான் நான் சொல்றேன், உண்மையாக இளைஞர்கள் தான் இந்த காலத்துல இந்த இடத்துல இப்பத்தியானுக்கு இந்த கலைகளை அடுத்த சந்ததிக்கும், அதாவது அதுக்கு உயிரூட்டம் கொடுத்து அடுத்த சந்ததிக்கு கடத்தி செல்லுகிறார்கள் என்றதை நான் ஆணித்தரமாக இந்த இடத்துல பதிவேற்றம் செய்கிறேன். நன்றி. அடுத்த சந்தர்ப்பத்துக்காக காத்து நிற்கிறேன். வணக்கம். நன்றி சரஸ்குமாரன் அவர்கள். அவர் சிறியோர்களுக்காக உண்மையாக அவர்களுடைய ஒப்பனை, அதுவும் ஒரு கலை தான். உண்மையாகவே அந்த கலைகளை இப்பொழுது பிள்ளைகள் அழகாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது எல்லாத்தையும் எடுத்து செய்வது உண்மையாகவே சிறியோராகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் என்று எங்கே பார்ப்போம். நாங்கள் இப்ப நீங்கள் நான் சொல்றேன்னு சொன்னா, நீங்க அந்த மறந்த கலைகள், அதாவது நாங்கள் அந்த காலத்துல இருந்தது, இந்த காலத்துல அந்த கலைகள் எல்லாம் இல்லாம போய்விட்டது ஒன்று சொல்லி யோசிக்கக்கூடிய சில கலைகளும் இன்று இருக்கின்றன. அந்த கலைகள் எல்லாம் இன்று எங்கு போய்விட்டது, அதுக்கெல்லாம் ஏன் பெரியவர்களோ அல்லது சிறியவர்களோ ஏன் அதை பெரியவர்கள் எடுத்து செல்லவில்லையோன்னு சொல்லி எனக்கு ஒரு வினா எழும்புகிறது. எங்கே பாப்போம். இதற்கு கணேசினி அவர்கள் கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கின்றேன். எங்கே வாருங்கள் கணேசினி. வணக்கம். மீண்டும் கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு முதல்ல எதிர்த்தரப்புல விசாரணை அழகாக சொல்லியிருந்தார். புதிய யுக்திகளை அல்ல டெக்னாலஜியில போட்டு அவர் பிசினஸ் செய்யறாரு. நாங்கள் இந்த தளத்துல பிசினஸ் செய்ய வரையில முதலாவது செய்ய இந்த மண் வளக்கலைய அந்த மண் மனம் மாறாமல் அவைக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு நிகழ்வுல இருந்து கொண்டிருக்கோம். பிசினஸ் ஒரு பக்கத்துல இருக்குது, அது அந்த வாரில வளர்ந்து கொண்டு இருக்கு. அதுல நான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பிசினஸுக்கு யுக்திகள் தேவை. என்ன ஒரு மயக்கிற மாதிரியான பொய்கள் கலந்தால்தான் பிசினஸ் ஓடும். அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த மண்வள கலைகளை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதோடு அனிருத்து ஒரு சமய அமைப்பாளர்களையும் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய தங்களுடைய தொழில் வளம் பெறதுக்கு இந்தந்த கால பகுதியில ஒவ்வொருத்தருக்கும் என்ன விருப்பம் பண்றது கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி மொழிகளையும் நடையையும் ராகத்தையும் தாளத்தையும் மாறி போட்டுக் கொண்டிருப்பார்கள். அது இயல்பாக இசையை ரசிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அங்கே மண்வளம் மாறாமல் எங்களுடைய மண்வள கலைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தான் எங்களுடைய கேள்வி. அழகாக சினேகாவும் சிறுசிகாவும் தங்களுடைய கருத்துல சொல்கின்றார்கள். அந்த இன்று இளைஞர்கள் வளர்கின்றோம், தாங்கள் உயிர்ப்பிக்கின்றோம் என்ற பெயர்ல அது இருக்கிற கலையை மண் தோண்டி புதைக்கின்றார்கள் என்று சொல்லி அழகாக சாடியிருந்தார். உண்மைதான். அப்ப வளர்கின்றோம் என்று சொன்னால் அதை நாங்க ஆரோக்கியம் அந்த மனம் மாறாமங்களுடைய மண்வள கலைகள் இருக்கின்றன என்றதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த போதிலும் சில கலைகள் வளரையில் என்பதுக்கு நாங்கள் நடுவர் கேட்டது போல ஏன் சில கலைகள் வரையில்லை என்று சொன்னால் அதுக்குள்ளேயே வேறு வேறு கலாச்சாரங்கள் புகுத்தப்பட்டமையும் எங்களுடைய தேடர்கள் குறைஞ்சு கொண்டு போனதுதான் அதுக்குரிய காரணமாக இருக்கும். இன்றும் கூட நாங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இருக்கின்ற கலைகளை கூட இழந்து விடுவோம் என்ற சந்தர்ப்பத்துலதான் நாங்கள் இருக்கிறோம். ஆகவேதான் பெரியவர்கள் மாத்திரமில்லாமல் சிறியவர்கள் கூட நாங்கள் எங்களுக்கு தேவை, நாங்கள் எங்களுடைய அடையாளங்கள், எங்களுடைய உயிரோட்டங்கள், எவ்வாறு எங்களுடைய பாரம்பரியம் தமிழ் என்பது ஒரு பொக்கிஷன். நாங்கள் வர்ணிக்க முடியாத அளவு திறமைகளையும் இந்த உலகத்தை நிலநாட்டி கொண்டிருக்கிற அந்த ஒரு பொக்கிஷத்தை இந்த கலைகள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அதை மண்மனம் மாறாமல் இளையவர்கள் சரி பெரியவர்கள் சரி கொண்டு போக வேண்டிய கடப்பாடங்களுக்கு இருக்கின்றது என்பதனால்தான் இந்த தலைப்பை பற்றியே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்க வியாபாரத்துக்காக இன்னொரு செய்தாலும் கூட எங்களுக்கு பிழைப்புக்காக தேவை. ஆனால் இந்த மண்மனம் மாறாமல் கடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக குறைவாக இருக்கின்றது. அதுக்கு தேடல்கள் எங்களுடைய தேடல்கள் குறைவாக இருக்கின்றது. அது எங்களுடைய போக்குகள் இது எங்களுடைய சுவைகள் எங்களிடமிருந்து மாறுபட்டு கொண்டிருக்கு. ஒரு உணவை கூட எடுத்து கொண்டார்கள், சமையல்ல மாறாம இருக்கிறார்களாம், பின்பற்றி கொண்டிருக்கின்றார்களா என்று அது நக்கலாகவே கூறுறது போலதான் எனக்கு இருந்தும் கூட இன்றைக்கு அன்றைய பழைய பாரம்பரிய சமையலையா சமைத்துக் கொண்டிருக்கோம். அந்த உணவை யாரு இன்று எல்லாரும் விரும்பி சாப்பிடுறதுக்கு ரெடியா இல்ல. ஏன் அதுக்குள்ள ஏதாவது ஒரு புதிதான பொருட்களை கலந்தாத்தாலும் கூட நாக்கே அந்த புதிய சுவைக்கு பழக்கப்பட்டு விட்டது. அவ்வாறு இருக்கு. அந்த எங்களுக்கு ஆரம்பத்திலேயே சுகாதாரமான உணவு பழக்கங்கள் இதுதான் என்பதை பின்பற்றி கொண்டு வரைக்க
என்னோட கலாச்சாரத்துக்குள்ள போய் அது என்னன்னு பாக்குற ஒரு ஆசை. ஏன்னா அதை தான் எங்களோட கலாச்சாரம் வந்து கொண்டு வர்றது. இப்படி ஒரு பண்புங்கள்ட்ட இருக்கிறதாலதான் வந்து நாங்க இந்த கலைகளை இழந்து கொண்டு வர்றோம். இன்றில இருந்து அது நாங்கள் ஆரம்பிப்போம், தொடங்குவோம். எங்களோட கலைகளை இழக்காமல் அதோட மண்மனம் மாறாம கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்வோம். இருந்த போதிலும் இவ்வளவு கலைகளும் இன்று தையல் கலையை எடுத்துக்கொண்டால் இந்த ஃபேஷன் டிசைனர்ன்றது பெரிய ஒரு விஷயம். நாங்கள் ஆடை என்பது எங்களோட பிணைஞ்ச ஒரு விஷயம். அதை வகை வகையா காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் நம்ம இன்றைய சமுதாயம் என்று சொன்னாலும், இன்று இளைஞர்கள் என்று சொன்னாலும் கூட அதுக்கு அடித்தளம் அத்திவாரம் வந்து நிச்சயமாக பெரியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அன்று கைத்தறி என்று சொன்னால் இன்றைக்கு கைத்தறி இன்றும் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த பனம்பழத்திலே பாணியை அந்த பனம்பழத்தில் சாறை எடுத்து விட்டு அதனுடைய தும்புகள் இருக்கும் தானே, பனம் விதைக்கு மேலே இருக்க தும்புகளை எடுத்து அதிலே நூல் நெய்து அதிலே ஆடைகள் செய்கின்றார்கள். மிக அருமையாக இருந்தது பார்க்க. ஆகவே அந்த பழைய பெரியவர்கள் தங்களுடைய தன்மையிலிருந்து நிச்சயமாக மாற போரில் அதை அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்த இளைஞர்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சிறியவர்களும் ஒரு பக்கம் திரும்பி பாருங்கள், பெரியவர்கள் சொல்லுவார்கள், ஒரு வயதானவர் வீட்டில இருந்துன்னு சொன்னா ஒரு பெரிய பல்கலைக்கழகமே இருக்குன்னு சொல்லி அவர்களுடைய அனுபவங்கள். அந்த மனம் மாறாமல் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அவற்றிலிருந்து பெற்றுக்கொள்வோம். இளையவர்களும் சரி பெரியவர்களும் சரி இதை வழிநடத்தி செல்லுவோம் என்ற என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வந்து நல்ல சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி கணேசனி அவர்கள். உண்மையாதான் அந்த தமிழருக்கான ஒரு அடையாளத்தை நாங்கள் கடத்த வேணும். அது பெரியோர்களால மட்டும்தான் அது முடியுது. அந்த அடையாளங்களை நாங்கள் மறந்தோம்னு சொன்னா நாங்கள் தமிழருக்கான அது இருக்காது, தமிழருக்கானதா இருக்கு. அந்த அடையாளங்களை நாங்கள் மறக்காமல் இந்த மண்மரம் மாறாமல் உண்மையாக அடுத்த சந்ததியிட்ட கொண்டே சேர்க்க வேணும். அதை புதிய வடிவமைப்பு கொடுத்து கொண்டு போவதில் அந்த மண்வளம் எங்க வரப்போகுதுன்றது தெரியவில்லை. உண்மையாகவே அதை மாறாமல் இதுதான் தமிழருக்கான அடையாளம் என்பதைத்தான் மற்ற சந்ததிக்கு நாங்கள் கடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இங்கே அடுத்த அணிக்காக சிறியோருக்கே என்ற அணிக்காக செல்வராசா அண்ணே அழைக்கின்றேன். வாருங்கள். ஒரு அதிகமாக பெரியவர்கள் தான் என்று சொல்லி அணிக்கார எல்லாரும் உங்கள் சிறியவருக்கு சாதகத்தான் இடையே பேசி சென்றிருக்கின்றார்கள். அதாவது சிறியவர்களை வைத்துத்தான் அவர்கள் தங்களுடைய காய்களை நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதிலும் இந்த 1000 கலைகள் 64 என்றதை பார்க்கும் பொழுது அதுல 64 கலைகளிலே கிட்டத்தட்ட இப்ப 20 கலைக்கு மேல தேவையில்லாத கலைகள் மாதிரியே, அதாவது பயன்பாட்டுக்கு இல்லாத கலையாக வந்துவிட்டது. இதுல புதியச்சம் மற்றது அப்படிப்பட்ட 1000 கலைகளை பார்த்து கொண்டு போயிருக்க இதுல போட்டிருக்கிறாங்க வசியம் செய்யற கூட ஒரு கலை அன்று சொல்லி. அப்ப இந்த வசியம் செய்த கலை முந்தி இருந்திருக்குது. மாப்பிள்ளை ஒன்பது வேண்டனால் வசியம் செய்து கல்யாணம் செய்திருக்கின்றார்கள். இப்ப அப்படி வசியம் தேவையில்லை. அப்ப இந்த கலைகள் வந்து சில கலைகள் சந்தர்ப்பத்துக்கு தக்க மாதிரி தேவையில்லாத கலைகளை நாங்கள் விட்டு தொழில்நுட்பங்கள் விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடையிக்க புது புது வடிவங்கள்ல அந்த இதுகள் மாறிக்கொண்டு போகின்றபடியால் அந்த மாற்றங்களை கொண்டு வருவர்கள் எல்லாரும் சிறியவர்களே தான், பெரியவர்கள் இல்லை. இப்பொழுதும் இலங்கைக்கு போனால் செய்வினை என்று சொல்லுவார்கள். அதுக்கு பெரியவர்கள் சரியான பயப்படுவார்கள். ஆனால் சிறியவர்களுக்கு பயனே இல்லை. செய்வினையான பாப்பம் செய்யட்டும் முடியல. இந்த வசியம் என்று சொல்லி சொல்லுற இந்த 64 கலையில் ஒன்று அந்த செய்வினை சூனியம் அதெல்லாம் அதுக்கு அடங்கும் என்றுதான் என்ற கருத்து. எனவே இந்த தேவையற்ற கலைகளை விடுத்து நாட்டு இப்பொழுது சமுதாயத்துக்கும் சமுதாய நன்மைக்காகவும் சமுதாயத்தின் சந்தோஷத்துக்காகவும் வரக்கூடிய இந்த சினிமா மற்றது இந்த சீரியல் நடனங்கள் நாடகங்கள் கூட ஒரு கலை வடிவங்களே தான். அந்த கலை வடிவங்கள் இல்லைன்னா வீட்டில அமைதியே இல்லாம போயிடும். அந்த கலைகளை எல்லாம் கொண்டு செல்வது எல்லாரும் வயது போன தாத்தா பாட்டி இல்லை, எல்லோரும் இளம் கன்னியர்கள் காளியர்கள் தான் அந்த இதுகளை இப்பொழுதும் படுத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக கூறினால் இந்த கலைகளை கடத்துபவர்கள் அதை காவி செல்வர்கள் இளைஞர்களை என்று கூறி எனது வாதத்தை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உண்மையாவே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாற வேண்டும். அதே 64 கலைகளையும் தான் பின்பற்ற வேண்டும். சில கலைகள் உண்மையா இப்போ இந்த சமுதாயத்துக்கு அது தேவையில்லை என்பதை வலியுறுத்தி போட்டு போயிருக்கின்றார். அது அந்த கலைகளை நாங்கள் தொங்க பிடிச்சு கொண்டு போவான், அது தேவையில்லை, அதுக்கு ஒரு புது வடிவம் அமைச்சு நாங்கள் இந்த நாட்டுக்கு எங்களோட கலைகளை கொண்டு போகலாம் என்று
சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இங்கே அவர்களை எனக்கு ஒரு சிறிய கருத்து இருக்கிறது. நிஜமா 64 கலையில இந்த வசியத்தை எடுத்து விடலாம் என்று அழகாக சொல்லியிருந்தார். வசியம் என்பது தனிப்பட்ட ஒரு கணவன் ஒரு மணமகன் மணமகளுக்கு அவைய வேணுமன்றதுக்காக செய்யப்படுற ஒரு வசியம் என்பது 2 தாயும் பிள்ளைக்கும் இருக்கலாம், கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கலாம். 2 பேருக்குமான ஈர்ப்பு, அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும் இடத்துல அந்த உறவு நல்லா இருக்கும். அது களவும் கற்றுமரன்னு சொல்லி உங்களுக்கு சின்னல இருந்தே சொல்லி தருவார்கள். அப்போ ஒரு விஷயம் இருக்கின்ற ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் கூட எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்கு. நல்ல விஷயங்கள், தேவையான விஷயங்கள் இருக்கின்றத என்பதை நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அப்ப வசியம் தேவை. வசியம்ன்றது வந்து நாங்க செய்து வைக்கிறது இல்ல, தானாக வரணும். இந்த மனைவியில எனக்கு அன்பு பாசம் இல்ல, தானாக நீங்க இந்த மனைவியை நான் நடந்து கொள்ற விதத்திட வேண்டிய அந்த அந்த வசியம் இது. அதைத்தான் நான் வசியம், அந்த மாய மந்திரங்களை செய்து கொண்டாங்க. அது எல்லாம் வசியம் என்பது ஈர்ப்பு தானே. ஒருவரை கண் மூலமே வசியம் செய்யலாம். அது காதல், அப்படி ஒரு ஈர்ப்பு தன்மைதான் வசியமே ஒழிய, அதைத்தான் இந்த பலவாறாக சொல்லி மந்திரவாதிகள் அப்படி இப்படி எல்லாம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்குது. வசியம் என்பது நிச்சயமா இருக்க வேண்டிய ஒன்று. பணத்துல எல்லாத்திலும் வசியம் என்பது தேவையான ஒரு விஷயம்தான் என்ற என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி. நன்றி. நல்ல காரசாரமாகவே பெரியோரும் சிறியோர்களும் மோதிக்கொண்டார்கள் என்று நினைக்கின்றேன். எங்கே இதுக்கான நீங்கள் பதில் யாரும் கொடுக்க போறீர்கள் என்றால் சிதுசிகா, சினேகா அவர்கள், நீங்கள் ஏதாவது உங்களது கருத்துக்களை வைக்க போறீர்கள் என்றால் வைக்கலாம். இவ்வாறான இந்த பிரச்சனைகள் எழும்புறதுக்கான பிரதானமான காரணம் என்னன்னா, இத்தகைய தலைமுறையினர் வந்து ஒரு விஷயம் தொடர்பான அறிவை வந்து முழுமையாக பெற்றுக்கொள்றது இல்ல. அவங்க வந்து அந்த மாடு வந்து நுனிப்புள் மேய்கிற மாதிரி அந்த மேலோட்டமான கருத்துக்களை மட்டும் பெற்றுக்கொண்டு தாங்களாவே ஒரு விஷயத்த யூகிச்சு நடக்கிறது. அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த ஆழமாக சென்று புரிஞ்சு கொள்ளாததான் இப்படியான இந்த செல்வராஜ் ஐயா சொல்ற மாதிரி இப்படியான பிரச்சனைகளுக்கு வந்து பிரதானமான காரணமாக இருக்கலாம் என்று நான் எனது தரப்பு கருத்தை சொல்லுறேன். எங்கட சதீசனா சொல்லியிருந்தார், ராஜதந்திரங்கள் செய்யறது வந்து இளையவர்கள் தான் அதிகளவாம். அனுபவம் ஒன்று இருக்குது சதீசன்னா, அதாவது அனுபவமே சிறந்த ஆசான் என்று சொல்லுவாங்க. அந்த அனுபவம் மூலமாக பெற்றுக்கொள்ற அறிவு இருக்கிற பெரியவர்கள் ராஜதந்திரத்துல சிறந்தவர்களா, இல்லாட்டி அனுபவமே இல்லாம புதியதாக உருவாகின சிறியவர்கள் வந்து ராஜதந்திரத்துல சிறந்தவர்கள் என்று நீங்க சொல்லுவீங்களா? வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து எங்கட வயசையும் கடந்துதான் அவங்க அந்த வயது முதிர்ந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வந்து இருந்திருக்கு. அப்ப அதன் மூலமாக அவங்க வந்து ஒரு அறிவு கொண்டு வந்து ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை மேற்கொள்றதுல வந்து அவங்க சிறப்பான ஆட்களா இருப்பாங்களா, இல்லாட்டி எங்களை மாதிரி தலைமுறையினர்ல உருவாகிட்டு இப்படியான இந்த சின்ன சின்ன விஷயங்களை கேட்டுக்கொண்டு தங்களுக்குள்ள ஒரு அறிவு வளர்த்து கொண்டு அப்படி செயற்படுறவங்க வந்து ராஜதந்திரத்துல சிறந்தவங்களா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் சொல்லுவேன் பெரியவர்கள் தான் சொல்லுவேன். அடுத்தது லிசாலன் சொல்லியிருந்தார், இந்த சிறியவர்கள் வந்து அப்டேட் பண்றாங்களாமா கலைகளை சொல்லி. இவங்க அப்டேட் பண்ற கலைகள் எல்லாம் என்னண்டா, இந்த ரப்ன்ற பேர்ல வந்து பாடுற அவனுக்கும் தெரியாது தான் என்ன கருத்தை வச்சுக்கொண்டு அந்த பாட்டை பாடுறேன்னு, அதை கேட்டு ரசிக்கிற மக்களுக்கும் தெரியாது அந்த பாட்டுல என்ன அர்த்தம் இருக்குதுண்டு. அப்படியான கலைகளை உருவாக்குறது தான் இந்த இளம் தலைமுறையினர். அப்படி பார்க்கக்குள்ள வந்து கலைகளுக்கு உயிரூட்டுபவர்கள் வந்து பெரியவர்கள் தான். நான் ஆணித்தரமாக அதை நான் அடிச்சு சொல்லுவேன், பெரியவர்கள் தான் கலைகளுக்கு உயிரூட்டுபவர்கள். ஒவ்வொரு கலைகளுமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு விடயம் இல்லாம வந்து சாதாரணமா ஒரு விஷயம் புதுசா வந்து கால் முளைச்சு நிக்க போறது இல்லையே. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கலைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி வந்து அந்த 64 கலைகளும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. காலப்போக்குல வந்து தங்கட வேலைப்பளு தங்கட சொகுசு வாழ்க்கைகளுக்கு ஏற்ற வகையில வந்து மக்கள் தான் வந்து இந்த கலைகளை அழிச்சு கொண்டு போறாங்க என்றது வந்து நான் சொல்லிக் கொள்றேன். இப்ப இதுல பெரும்பங்கு வகிக்கிறது வந்து சிறியவர்களை தான் சொல்லலாம். அவங்கதான் இந்த கலைகள் மறைஞ்சு போறதுக்கு காரணமா இருப்பாங்க. பெரியவர் இப்ப நாங்க வந்து ஒரு விஷயம் சம்பந்தமான அறிவுங்களுக்கு வேணுமென்று கேட்கக்குள்ள வந்து ஒரு ஆக்கள் சொல்லித்தர மாட்டேன் என்று சொல்லுவாங்களா? ஒரு ஆக்கள் ஆர்வம் காட்டாததுனாலதான் அந்த கலைகள் வந்து மறைஞ்சு போகும் என்று சொல்லி எனது தரப்பு கதை வாதத்தை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி சிசிகா அவர்கள். எங்க லிசாலன் சதீஷ்குமார் ஏதாவது ஒரு சிறிய கருத்தை 1 minute 1 நிமிடத்தில் முடிக்க இயலும்னு சொன்னா நீங்க சொல்லலாம், இல்லைண்டா இத்துடன் முடித்துக் கொள்ளலாம்.
ஓகே, நன்றி நன்றி. உண்மையாகவே இந்த கலைகள் நாங்கள் மறைந்து அதாவது இந்த மண்வள கலைகள் இந்த கலைகளை மீண்டும் உயிரூட்டுபவர்கள் பெரியோரை சிறியோரை என்று நாங்கள் கருத்துக்களை பார்த்தோம். உண்மையாகவே நன்றாகவே இருந்தது. 2 பேரும் மோதிக்கொண்ட விதம் இன்று மிகவும் அழகாக இருந்தது. உண்மையாகவே இந்த கலைகள் எல்லாம் அந்த காலத்தில் பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டது மட்டுமின்றி எங்களுக்கு ஒரு அறிவூட்டலையும் தந்தது. உண்மையாகவே அறிவூட்டல், அது மூலமாக நாங்கள் ஒரு அறிவூட்டலை பெற்றுக்கொண்டோம். பிரச்சாரம் அல்லது ஒரு விளம்பரத்துக்காகத்தான் அந்த காலங்களில் அந்த தேவைக்காகவும் இந்த நாட்டு குத்துகள் இதழ் மூலமா தான் ஒரு செய்தியை சொல்லிச்சு. நம்ம ஒரு மக்களுக்கு சொல்லும் பொழுது அதுல மூலமா தான் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று பார்க்கும்போது, நான் புலம்பெயர் நாடுகளில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் என்னன்னு சொன்னா, இந்த பெரியோர்கள் மட்டுமே இப்பொழுதும் தாங்கள் தான் ஒரு கூத்து ஒரு நாடகத்தை ஒரு நாட்டியத்தை காட்டணும்னு சொன்னா பெரியோர்கள் தாங்கள் தான் முன்னின்று செய்கிறார்களே தவிர சிறியவர்களை அதுல பங்கு பெற்றும் அளவு குறைவாக இருக்கிறது என்று யோசிக்கின்றேன். உண்மையாகவே அவர்களே கூட இப்ப நீங்கள் கொடுக்கிற ஊக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கொண்டு அதை உயிரூட்டலாமே என்பதுதான் எனது கருத்தாகவும் அமைகிறது. ஆனால் இன்று பேச்சு திறமையில் பார்க்கும்போது என்னமோ பெரியவர்களே நிறைய வாதாடி தங்களுக்கு அணிய வெற்றி வகை சூடினார்கள் என்று நினைக்கின்றேன். என்றபடியால் இன்றைக்கு பெரியோர்களுக்குத்தான் அந்த இது போய் சேர்ந்திருக்கின்றது என்று கூறி இன்று எங்களது எதிரும்புதிரை நிகழ்ச்சியில் 49 நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கத்தை கூறி நடாமோகன் அண்ணா நின்றால் அவர்களை அழைக்கின்றேன். உயிர் கொடுத்திருக்கிறீங்கள் நல்லொரு விஷயத்துக்காக. அதுக்கான பாராட்டுக்கள் எல்லோருக்குமே நிச்சயமாக தெரிவித்துக் கொள்வோம். இதில் ராஜதந்திரம் என்றும் சொன்னீர்கள், வசியம் என்றெல்லாம் சொன்னீர்கள். அப்போ இந்த 65வது கலையாக மாற்றம் என்பதும் ஒரு கலை தானே, வராதா? மாற்றம், ஏனென்றால் இது ஒரு புதிய தலைப்பும் உங்களிடம் இருந்து உருவானது. கலைகள் வளர்த்து தொடரப்பட வேண்டுமானா இருந்தால் அப்படியே பின்பற்ற வேண்டுமா, அல்லது அடிப்படை மாறாமல் இன்றைய காலத்துக்கு ஒப்பதான விடயங்களை சேர்த்து கொள்வதன் மூலமாகத்தான் அந்த கலை நீடிக்குமா என்கிறது போல 2 பக்க தலைப்பு வரலாம். அவை நான் நினைக்கிறேன் 65வது கலையாக மாற்றம் காணுதல் என்பதையும் சேர்த்தால் இந்த கலைகள் வளரும் என்பது உண்மை. 2வது ஒரு தடுமாற்றம் இருந்தது தமிழ் கலைகள் என்கிற போது. நாம் சில வேளையில் ஈழ வட கலைகளையும் ஒரு தனித்துவமாக நாம் நம்புகிறோம். ஏனென்றால் அடையாளம் சமுத்திரத்தில் தொலைந்து விடாமல் இருப்பதால் கலைகள் என்ற ஒன்றை கொண்டு வர வேண்டி இருக்கும். அத்தகைய துறையை பார்த்தால் எவை உண்மையிலேயே ஈழவள கலைகள், எவை நாம் பின்பற்றுகிற கலைகள், தமிழ் கலைகளிலும் சில முரண்பாடுகள் இருக்கின்றன நினைக்கிறேன். காரணம், இடை புகுந்த சில இந்த சமயம் சார்ந்த ஆட்சி மாற்றங்களினால் நாம் வேறு எங்கேயோ பரதமாகி போனது. இப்படி நிறைய இருக்குது. அதுலேயும் மொழிகள் சேர்க்கப்பட்ட விதம் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆகவே ஒரு பெரும் ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இந்த வருடம் முழுக்க ஆராய்வோம். நல்லவை நடக்கட்டும். சிறப்பாக எல்லாரும் எடுத்து வந்து இதை சொல்லியிருந்தீர்கள். உங்கள் எல்லோருக்குமே பாராட்டுக்கள். தொடர்ந்து கொள்வோம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.